எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். சார் டிஆர்பி தரப்புல இருந்து அடுத்தடுத்து மிக மிக முக்கிய அறிவிப்புகள வெளியிட்டு வராங்க. அந்த வகையில நேற்று கூட நமக்கு ஸ்பெஷல் டி-என்டெட் அதாவது வொர்க்கிங் டீச்சர்ஸ் டி-என்டெட் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து என்ன சார் காமன் டி-நெட் அறிவிப்பு தானே, யுஜி டிஆர்பி அறிவிப்பு தானே அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட ரெஸ்பெக்டிவ் தேர்வர்கள் நமக்கு ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஆசிரியர் காலியிடங்களை தெரிவிக்க உத்தரவு. தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிட விவரங்களை வரும் 23ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஸோ நமக்கு ஷேர் பண்ணினது ஒன் டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே போல ஒரு அலர்ட்டுங்க. வர இருக்கிற யுஜி டெர்ப் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டெடிமெண்டல் டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் 290 மட்டும் தான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிபே ஆர் ஃபோன்பே டு 8778106360 அண்ட் சென்ட் ஸ்கிரீன்ஷாட் டு வாட்ஸ்அப் 8525049011. ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிடுங்க. அரசு அகாடமி ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல வர இருக்கிற பியூ எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டெடிமெண்டல் டெஸ்ட் சீரிஸ் ஜஸ்ட் 249 rupees மட்டும் தான். அதே போல டி-என்டெட்டும் 249 rupees மட்டும் தான். உங்களுக்கு 2 பேட்ச் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் 8525049011. வர இருக்கிற ஸ்பெஷல் டி-நெட் மற்றும் காமன் டி-நெட் தேர்வுல வெற்றி பெறுவதற்காக நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாட்ஸ் ஆஃப் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தர மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது அறிவிப்புகள் வெளியாக போதே என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறாங்க, சரி எஸ்ஜிடி வரப்போகுதுங்களா, பிஜிடிஆர்பி வரப்போகுதுங்களா, என்ன எக்ஸாமினேஷன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு ஜென்ரலான விஷயம் தான். ஸோ டிஆர்பி தரப்புல இருந்து நமக்கு வந்து வெளியிடக்கூடிய ஆனுவல் பிளானரில் இருக்கக்கூடிய தேர்வுகளை கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த தேர்வையுமே மோஸ்ட்லி பெண்டிங் போட மாட்டாங்க. அந்த வகையில் நமக்கு வந்து 2025 ஆண்டு முதல் நம்ம எதிர்பார்க்கின்ற பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் தென் யூஜி டிஆர்பி அண்ட் தென் வந்து காமன் டி-என்டெட். சரி இனியும் லேட் பண்ண மாட்டாங்க சார், அறிவிப்பு வெளியிட்டுருவாங்க தானே? ஆமாங்க, வெளியிட்டுருவாங்க. ஏன்னா இந்த வருடத்தில் பாதி வருடம் முடிஞ்சிருச்சுங்க. இனியும் அவர்கள் தாமதம் பண்ண மாட்டாங்க. தேர்வர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அறிவிப்புகளை மிக விரைவில் வெளியிடுமாறு இந்த இடத்துல நம்ம கோரிக்கை முன்வைக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஆர்பி தரப்புலேருந்து நம்ம எந்த அறிவிப்பையுமே எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கெஸ்ஸே பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் சொன்னது போல் அறிவிப்புகளை வெளியிட்டுருவாங்க. சார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் போஸ்ட்பாண்ட் ஆகிடுமா நிறைய பேர் தொடர்ந்து கேட்டாங்க. ஆனால் ஒரே இடத்துல நின்று நம்ம சொன்னது ஒரே விஷயம் தான், போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டிஆர்பி சொன்ன மாதிரி இருப்பாங்க. அதே போல் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான தேர்வு அதுக்கான ஹால் டிக்கெட்டே வெளியிட்டாங்க. எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. படித்து வெற்றி பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்டுங்க. யூஜி டிஆர்பி, காமன் டி-என்டெட் மற்றும் பிஇஓ இந்த 3 தேர்வு நமக்கு பிளானரில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 தேர்வு வருவதற்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யூஜி டிஆர்பி ஆர் பிஇஓ ஆர் யூஜி டிஆர்பி பிஇஓ. அதனால் யூஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பிஓவும் தயாராகுங்க. பிஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யூஜி டிஆர்பியும் தயாராகிக்குங்க. அதே மாதிரி நீங்கள் காமன் டி-என்டெட்னு எழுதுறீங்க அப்படின்னாலுமே பிஓவும் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தானேங்க, நியமன தேர்வு ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான். அப்படிங்கிறப்போ அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த வாய்ப்பினே விட்டுறாதீங்கன்னா 2023 அப்புறம் வரக்கூடிய தேர்வு பிஓ அப்படிங்கிறனால இந்த பிஓவை விட்டுறாதீங்க. சரிங்களா? டெட்டுக்கு நமக்கு என்ன சிலபஸோ, டெட்டுக்கு நம்ம அதாவது என்னென்ன சப்ஜெக்டோ அதே தான் பிஇஓக்கும். எக்ஸ்ட்ரா நமக்கு தமிழ் இலக்கிய வரலாறும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வரும். அதனால் பிஇஓவை விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பினையே பயன்படுத்திக்கோங்க. அடுத்து எப்போ நமக்கு தெரியல. ஏன்னா இப்போவே நமக்கு எப்போன்னு தெரிலங்கிறப்போ அடுத்து ஸோ அதனால் வரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ நமக்கு வந்து 2026 ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆனுவல் பிளானரில் நமக்கு பிடிஎஸ் அண்ட் பிஆர்டி மார்ச் கொடுத்துருந்தாங்க. இனியும் லேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம். யூஜிடிஆர்பி இந்த வாய்ப்பை மட்டும் தவற விட்டுறாதீங்க. அடுத்து எப்போ நமக்கு தெரியல அப்படின்னு நினைங்க. இது விட்டு அடுத்து பார்த்துக்கலாம். அதாவதுங்க லாஸ்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகாதவங்க இன்று வரையும் எப்போ அறிவிப்பு வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் டி-என்டெட் அதே போல் தான். 2025 நான் பாஸ் பண்ணியிருந்தேன்னா அடுத்து நான் யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருப்பேன் சார். அதுக்கு நான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் சார். நான் 2025 பாஸ் பண்ணாதனால நான் இப்போ அடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன் சார், அடுத்து நான் திரும்பி வந்து டி-என்டெட் படிச்சுட்டு இருக்கேன். அதனால் வர வாய்ப்பை உறுதியாக வெற்றி பெற வேண்டும் என்றால் உறுதியாக படிக்க வேண்டும். ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? பிளானரில் இல்லாத தேர்வுகளை படிங்க. ஆனால் பிளானரில் உள்ள தேர்வுகளை இறங்கி படிங்க. அவர் பர்சனல் சஜஷன். யூஜிடிஆர்பி, பிஇஓ, காமன் டி-என்டெட் இந்த டெட் எழுதுறவங்கெல்லாம் பிஇஓ ட்ரை பண்ணுங்கப்பா. சரிங்களா? பிஇஓ ட்ரை பண்ணுங்கள். ரைட்டுங்களா? வாய்ப்பு விட்டுறாதீங்க. சரி நிறைய பேர் பிஜிடிஆர்பி வருங்களா, எஸ்ஜிடி வருங்களா? இப்போ இந்த ஆசிரியர் காலியிடங்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படின்னா எஸ்ஜிடிஆர்பிக்கும் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கிறனால, ஏன்னா எல்லாருடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையாக இருக்குது நம்முடைய அரசு. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பிஜிடிஆர்பி, எஸ்ஜிடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. வந்தாலும் வந்துடும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் சொல்வது போல் சார் நமக்கு வந்து நியூவாக பிளானர் வெளியிட்டு கொடுப்பாங்களா? ஏன்னா நமக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பாதி வருடம் முடிஞ்சிருச்சு சார். ஸோ ஆஃப் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஸோ 2026 to 2027 இது மாதிரி பிளானர் வெளியிட்டுருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வந்தாலும் வந்துடலாம்.
வந்தாலும் வந்துரலாம். ஆனா பிளானர்ல தேர்வுகள கண்டக்ட் பண்ணி குடுத்துருவாங்க. இதுக்கு மேல லேட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அறிவிப்பு எந்த நேரத்திலும் எதிர்பார்க்கலாம். இப்ப நம்ம நேத்து எதிர்பார்த்தோமா? அது போல தான். வி கான்ட் கெஸ். ஸோ பிளானர் எப்படி இருக்குதோ, அது போன்று நமக்கு தேர்வுகள கண்டக்ட் பண்ணி குடுத்துருவாங்க. அறிவிப்புகளுக்காக இனியும் நீங்க வெயிட் பண்ணி டைம வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் டைம் படிச்சுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் பிஜி படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ போஸ்டிங்ல இருக்காங்க. அறிவிப்பு பத்தி கவலைப்படக்கூடாது. நம்ம படிச்சுட்டோமா? வர இருக்கிற திறமை உறுதியா வெற்றி பெறுவோமா? அதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா? யுஜிடிஆர்பி அறிவிப்பு நமக்கு திங்கட்கிழமை வெளியிட்டாங்க அப்புட்ன்னா, தயாராங்க? காமன் டிநெட் அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்டின்னா தயாருங்களா? பிஓ வெளியிட்டாங்க அப்டின்னா நம்ம தயாரா? ஸோ படிச்சு வைங்க. டிஆர்இ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமினேஷனும் கோர்ஸ் போல தான். படிச்சு வைங்க. தேர்வு அறிவிப்பு வந்தா இறங்கி வெற்றி பெறணும். எத்தன லட்சம் பேர் இருந்தாலும் சரி. இறங்கி வெற்றி பெறணும். சரிங்களா? வர இருக்கிற வாய்ப்ப விட்டுறாதீங்க. அடுத்து எப்போன்னு தெரியல. அப்படி நெனச்சு படிங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க.